செய்திக்கு ஆதாரமாக எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். மைக்ல ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 33. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த இடத்தில் எரேமியாவின் இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார் என்று நீங்க கவனித்தீர்களானால், எரேமியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் பேசும்போது எரேமியா தீர்க்கதரிசி வீட்டில் இல்லை, சொந்த நாட்டிலையும் இல்லை, சுகமாகவும் இல்லை, சுதந்திரமாகவும் இல்லை. அவன் சிறை வாழ்வில் இருக்கிறான். ஹல்லேலூயா. அடிமைப்பட்டு கிடக்கிறான். ஆனால் அந்த நேரத்திலையும் கர்த்தர் அவனை சந்தித்து ஒரே ஒரு காரியத்தை அறிவுறுத்துகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், வாழ்க்கை நாட்கள் எப்போதும் ஒரே போல இருக்காது. ஆனா கர்த்தர் எப்போது நமக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், மாறாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இன்னைக்கு சூழ்நிலைகளை பார்த்து நாம மாறுகிறோம், நெருக்கங்களை பார்த்து நாம மாறுகிறோம், போராட்டங்களை பார்த்து நாம மாறுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்கிறதை, கர்த்தருடைய இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஏன் ஜெபிக்கல அப்படின்னா மனசு சரியில்லை, ஏன் ஜெபத்துக்கு வரல மனசு சரியில்லை, ஏன் ஆராதனைக்கு வரல மனசு சரியில்லை. அநேகருடைய இருதயத்தில் இதுதான் இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறிய? மனசு சரியில்லை. நான் சொல்லுகிறேன், வீட்டுல இருக்கிற நமக்கே மனசு சரியில்லை அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ளா இருக்கிறவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அடிமைதனத்துல இருக்கிறவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? இனி ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்கிற கேள்விக்குறியோடு வாழுகிற எரேமியாவுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். எரேமியாவே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, மன வருத்தத்துல இருந்தால் பெரிய காரியத்தை நம்ம ஒரு நாளும் பார்க்க முடியாது. தேவனோடு பேசினால் பெரிய காரியத்தை தேவன் அறிவிப்பார். எரேமியாவினுடைய வாழ்க்கையில வந்த போராட்டத்தை போல நம்முடைய வாழ்க்கையில வந்ததில்லை, வர போகிறதும் இல்லை. எரேமியாவினுடைய வாழ்க்கையில 17 வயதிலேயே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தவர். அநேக பாடுகள், அநேக சூழ்நிலைகள் மத்தியில வாழ்ந்தவர். கர்த்தருக்காக திருமணமே முடிக்காமல் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு மனுஷன் சிறைச்சாலைக்குள்ளா இருக்கிறான். ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். எரேமியாவே, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த சிறையை பார்க்காத உன்னை படைத்த கர்த்தரை பாரு. உன் சிறை வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். எப்போதுமே நம்முடைய ஆண்டவர் நீங்க கவனித்தீர்களானால், அவருடைய இருதயத்தை நீங்க புரிந்து கொண்டால், சாதாரணமான சூழ்நிலைகள்ல நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும் அசாதாரணமான எதிர்மறையான சூழ்நிலைகள்ல நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் 1000 மடங்கு செயல்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நான் நல்லா இருக்கிறேன், விரும்பினதெல்லாம் கிடைச்சிட்டு, விரும்பினதெல்லாம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சி, போகிற இடங்களில் எல்லாம் ஜெயம், வெற்றி, நான் ஹாப்பியா இருக்கிறேன். அப்பொழுது நீங்க ஜெபிக்கிறதை காட்டிலும் அப்போதும் ஜெபிக்கணும். ஆனா அந்த சூழ்நிலைகள்ல ஜெபிக்கிறதை காட்டிலும் இதே மாதிரி சிறையிருப்பு, போராட்டம், நெருக்கம், இந்த மாதிரி நாட்களில கர்த்தருக்குள்ளாக எழும்பி நீங்க பிரகாசிக்கிறதை பரலோகம் விரும்புகிறது.
சாதாரண நாட்களிலே ஜெபிக்கிற ஜெபத்தை விட இந்த நெருக்கப்பட்டு கிடக்கிற நாட்கள், உடைக்கப்பட்டு கிடக்கிற நாட்களில நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் அதிகமான கிரியைகளை, அதிகமான பலன்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா நாம அந்த நேரத்துல தான் ரொம்ப சோர்ந்து போய் பின்மாறி ஆண்டவர் விட்டு தூரமாய் நிற்போம். ஆனா அப்படி நிற்கக்கூடிய நாட்கள் அது அல்ல. அப்படி செய்யவும் கூடாது. ஆண்டவருடைய இருதயம் வேற, நம்முடைய இருதயம் வேற. அவர் விரும்புகிற விருப்பம் வேற, நாம விரும்புகிற விருப்பம் வேற. ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியாவோடு பேசுகிறது நீங்க ஆழமாய் தியானிப்பீர்களானால், கர்த்தர் எதை எப்போ விரும்புகிறார் என்கிறதை இந்த இடத்துல நீங்க கற்றுக்கொள்ள முடியும். மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஏற்றங்கள் இருக்கும், இரக்கங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், குறைவுகள் வரும், நிறைவுகள் வரும். வாழ்க்கை எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும். மாறாதவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே என்கிறதை புரிந்து அவர் எனக்கு எப்போதுமே நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை முழு இருதயத்தோடு நம்புறீங்க? எப்போதும் எனக்கு போதுமானவராய் நல்லவராய் இருக்கிறார். இந்த இடத்தில் நீங்க கவனித்தீர்களானா, ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்போதுமே பாத்தீங்கன்னா கற்றது கையளவுதான், ஆனா கல்லாதது கடலிலும் மேலாக இருக்கிறது. நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவருடைய இருதயமாய் இருக்கட்டும், ஆண்டவருடைய உபதேசமாய் இருக்கட்டும், இந்த உலகத்துல படிக்க வேண்டிய காரியமா இருக்கட்டும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்துகிற பாதையில ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இப்படி நடந்துட்ட, இப்படி வந்துட்ட, இப்படி ஆண்டவர் செஞ்சிட்டாரு, இப்படி என் ஆண்டவர் விட்டு கொடுத்துட்டாரு, இப்படி எல்லாம் நினைச்சு புலம்புகிறதை காட்டிலும் இது ஏன், எதற்காக, ஏன் இந்த பாதை, எதற்காக இந்த பாதை, நீங்க ஆண்டவரிடத்துல அறிந்து கொள்ள விரும்பினால் அந்த பாதை எதற்காக அப்படிங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். சில நேரம் ரொம்ப சுத்தி ஆண்டவர் நடத்தினது போல இருக்கும். தேவையில்லாம ஆண்டவர் இப்படி கொண்டு வந்துட்டார், தேவையில்லாம இப்படி நடத்தி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எத்தனையோ குறுக்கு வழிகள் இருந்தது. ஆமா, எகிப்தில இருந்து கானானுக்கு போக பக்கமா போகக்கூடிய எத்தனையோ வழிகள் இருந்தது. ஆண்டவர் எந்த வழிகளிலேயுமே அவர்களை கொண்டு போகல. எங்க வழியே இல்லையோ அந்த வழியாக கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. பெய் பார்த்தா கடல், எங்க பண்ண, என்ன செய்ய, எங்க போக, எல்லாருக்கும் ஒரு குழப்பம். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனால் அவர் கடந்து போகவும் பண்ணுவார். ஏன் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது யாருக்குமே ரொம்ப நேரம் புரியல. சில நேரத்துல ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் நீங்க கேட்டா ஆண்டவர் சொல்லி தருவார். உன் தலையை உயர்த்தக்காக நான் இப்படி செய்தேன், உன்னை மேன்மைப்படுத்தும்படியாய் நான் இப்படி செய்தேன், அந்நிய ஜனங்கள் மத்தியில நானோடு கூட இருக்கிறதை என்னை வெளிப்படுத்தும்படி இப்படி செய்தேன். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் முடிவெல்லாம் மகிமையாயிருக்கும், மகிமையாயிருக்கும். அதுதான் உண்மை. சில நேரம் நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்ட்டு. ஆனா ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு ரொம்ப அழகாயிருக்கும், சம்பூர்ணமாயிருக்கும். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த இடத்துல நீங்க கவனித்தீர்களானா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகளிலேயும் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத நிறைய காரியம் இருக்கிறது, நான் உனக்கு அறிவிப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அறியாத காரியம் நிறைய இருக்கு, நான் இதுவரையிலும் கேட்டிராத கற்றுக்கொள்ளாத நிறைய காரியம் இருக்கிறது. அதை ஒரு சபை போதகனால கற்றுக் கொடுக்கவே முடியாது, ஆனால் இயேசுவால கற்றுக் கொடுக்க முடியும். அவரிடத்துல நான் கற்றுக்கொள்ளணும், நீங்க விரும்பணும். ஆண்டவர் அதான் கற்றுக் கொடுக்கிறார்.
பெஸ்ட் டீச்சர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நிறைய கற்றுக் கொடுப்பார். அவரிடத்துல ஒரு மனுஷன் படித்தார், அவனை விட ஞானி இந்த பூமியில ஒருவனும் இல்லை. சிறந்தவர்களாக பரலோகத்தின் ஆண்டவர் அவர்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். நீங்க கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்ளணும். சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க நீங்களாகவே இருங்க. நீங்க கர்த்தரோடே இருங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம என்ன நினைப்போம்? சிறைச்சாலையில் இருக்கிறோம், நாமளே நெருக்கத்தில் இருக்கிறோம், நமக்கு எதுக்கு பக்தி? சிறையில் என்ன சொல்றாங்களோ அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு கூட நம்ம அந்த மனநிலைக்கு வருவோம். ஆனா கர்த்தர் எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறதை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க கவனித்தீர்களானா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி கூப்பிட 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 நீங்க அறியாத, புரியாத, எட்டாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனித்தீர்களானா, இன்னைக்கு நீங்க சிலர் செய்கிற தொழில் தான் உலகத்தில் எத்தனையோ பேர் செய்யறாங்க. சிலர் சொல்லுவாங்க, தொழில் எப்படி இருக்கு, வியாபாரம் எப்படி இருக்கு, முன்ன போல இல்லை, ரொம்ப மோசம், ஏதோ போகுது அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அதே தொழில் என்ன ஒருவர் செய்கிறார், சிறப்பா போகுது. ஹல்லேலூயா. பெஸ்டா போகுது. அதே வியாபாரம் தான். இவரும் ஹோட்டல் தான் நடத்துறாரு, அவரும் ஹோட்டல் தான் நடத்துறாரு. இந்தியாவில் சில சிறந்த ஹோட்டல்ஸ் இருக்கு, நாகர்கோயில்ல சிறந்த ஹோட்டல்ஸ் இருக்கு. ஆனா அவங்க நடத்துற மாதிரி மற்ற எந்த ஹோட்டல்ஸ்லயுமே சாப்பாடு நல்லா இருக்காது. அவ்வளவு சிறப்பாக இருக்கும், ருசியாக இருக்கும். ஏன் இவருக்கு கிடைக்கிற எண்ணெய் அவருக்கு கிடைக்கல? என்ன சில ஞானம், சில அறிவு மனுஷனால கொடுக்க முடியாது, தேவனால மட்டும் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த உலகத்திலே நீங்க பாத்தீங்கன்னா அதிக சம்பளம் வாங்குகிறவர் சுந்தர் பிச்சை. வருஷத்துக்கு 1200 1500 கோடி சம்பளமா வாங்குறார். நம்ம சபையில இருக்கிற உங்களை விடவே அதிகமா படிச்சிருக்கிறார் அவரு. ஹல்லேலூயா. கிடையாது. நம்மள அநேகருக்கு இருக்கிற அறிவு அவருக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா ஏதோ ஒரு சிறந்த ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க முடியுமையானா, நான் சொல்லுகிறேன், இரத்தத்தினால கழுவப்பட்ட உனக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஆவியினால அபிஷேகம் பண்ணின உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அவருடைய இரத்தத்திலையும் அவருடைய சரீரத்திலையும் பங்கெடுக்கிற உங்களுக்கு அவர் கொடுப்பார். அவரை இடைவிடாமல் ஆராதிக்கிற, ஜெபிக்கிற உங்களுக்கு அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார் சாலமோனை பார்த்து, அவனை போல ஞானவான் அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் இருப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோ ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தார். நான் சொல்லுகிறேன், தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்க படிப்பில் நீங்க சிறந்து விளங்குவீர்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உங்க தொழில நீங்க சிறந்து விளங்குவீர்கள். உங்க ஊழியத்துல நீங்க சிறந்து விளங்குவீர்கள். சிறப்பா மாறணும் அப்படின்னா அதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவை. உங்களை சிறப்பாய் மாற்றுவார் அவர். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருது, சோர்வு வந்துருது, சலிப்பு வந்துருது. இன்னைக்கு தூங்குவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்ச நேரம் செல்போனை பார்ப்போம், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் நாம மாறுதோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தரையே நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்?
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிப்பேன். ஒரு சயின்டிஸ்ட் விமானத்துல போறார். திடீர்னு வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டே வரும்போது இந்த வசனம் அவரோடு பேசுகிறது. ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஏற்கனவே நல்லா படிச்சு பல பட்டங்களை வாங்கியிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். அப்படி பிடிச்சிட்டார். ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்யுங்க. அவர் பிரயாணத்தை முடிச்சிட்டு மறுபடியுமா நிறைய காரியத்தை ஆய்வு செய்கிறார். செய்யும் போதுதான் இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அவருக்கு இறங்கினார். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி இறங்கினதுனால அவர் ஒரு புது கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, மருத்துவ உலகத்திற்கு பெரிய சவாலா இருந்த ஒரு விஷயம், ஏன் சரீரத்தில் இந்த இடத்துல வீக்கம், ஏன் சரீரத்தில் இந்த இடத்துல வலி, எதுவுமே தெரியாது மருத்துவ உலகத்திற்கு. அப்பந்தான் முதல்ல ஸ்கேன் பண்ற மிஷினை இவர் கண்டுபிடிச்சு மருத்துவ உலகத்தை அதிர பண்ணினார். ஒரு மனுஷனை ஸ்கேன் பண்ணினா அவன் சரீரத்துல என்ன பாதிப்பு இருக்கிறது, அவன் சரீரத்துல எந்த உள் உறுப்புகள் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாமே துல்லியமா தெரியும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அது எப்படி சாத்தியம்? ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்தார். மருத்துவ உலகத்தினைக்கு பெரிய பேர் உதவியாய் அமைந்தது அந்த ஸ்கேன் பண்ற மிஷின். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இந்த ஞானம் இந்த கிருபை உலகத்துல எவனுக்கும் கிடையாது. ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் விரும்புறீங்க எனக்கு அந்த சிறந்த ஞானம், சிறந்த வெளிப்பாடு? நீங்க செய்கிறது எதுவோ அது பெஸ்டாக தேவனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு சில டிரைவர்ஸ் இருக்கிறாங்க உலகத்துல, லட்சங்களை சம்பாதிக்கிறாங்க, சம்பளமா வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளும் அறிவுகளும் அப்படி எல்லா துறைகளிலையும் சிறப்பா செயல்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு மனுஷனை குறித்து ரொம்ப பொறாம. யார் அப்படின்னா, சமீப காலமா சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்களா தெரியல, இந்த கல்யாண பெண்ணுகளுக்கெல்லாம் சாரி கட்டி விடுவார். அல்லேலூயா. சாரி கட்டுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா, இந்தியாவிலே அவரை போல சாரி கட்டி விட்டுறதுல யாரும் சிறந்தவர்கள் கிடையாது. சாரி 25,000 ரூபாய் தான், கட்டி விடக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ். உண்மை. போக்குவரத்து செலவு, தங்குற ரூம், சாப்பாடு எல்லாம் பேட்டெல்லாம் கொடுத்து போக சம்பளம் அவ்வளோ. ஒரு சாரி கட்டி விட்டுறதுக்கு நீங்களும் கெட்டுறீங்களே. அல்லேலூயா. அப்படி ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அதுல தலை சிறந்த மனுஷனாக இருக்கிறார். இப்படி ஏராளமான மனிதர்களை சொல்லிட்டே போகலாம். எங்க இருந்து வருகிறது இந்த ஞானம்? தாத்தாட்ட கற்றதில்லை, தகப்பன்ட்ட கற்றதில்லை, பரலோகம் அவனுக்கு கொடுக்கிறது. பரலோகம் ஒன்றை ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் ஒருவனும் தானே ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கொடுக்கிறவர் நாம் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாஞ்சை நமக்கு வரணும். ஆண்டவர் சிறையில இருக்கிறவனை பார்த்து சொல்லுகிறார், எரேமியாவே என்னை நோக்கி கூப்பிடு. இப்ப ஞானம் எப்படி வருகிறது? அறியாததும் என கேட்டாததுமான பெரிய காரியம் வாழ்க்கையில எப்படி வருகிறது? நான் அவரை நோக்கி கூப்பிட 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 அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர் எனக்கு சொல்லி தருகிறார். அவர் நடத்துகிற பாதை அதிசயமான பாதைகளின் வழியாக உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டு போகிறார். நான் சொல்லுகிற மனுஷனோடு பேசுகிறது. ஒரு சூழ்நிலைகள்ல நிந்தையாய் முடியும், கர்த்தரோடு பேசுகிறது வெற்றியாய் முடியும்.
அதிகமாய் தேவனோடு பேசுங்க, அதிகமாய் தேவனோடு பேசுங்க. நல்ல நண்பன் இயேசு மட்டுமே, நல்ல உறவு இயேசு மட்டுமே, நல்ல சகோதரன் இயேசு மட்டுமே. நீங்க நல்லா கவனிங்க. நான் யாரோடு அதிகமா பேசுறேன்? கர்த்தரோடு அதிகமாய் பேசுங்க, ராஜாவோடு அதிகமாய் பேசுங்க. அவருடைய இருதயம் ஏங்குகிறது. வேலை ஸ்தலங்களிலேயும் ஆண்டவரோடு பேசுங்க, ராஜாவோடு பேசுங்க. அவரால் பெரிய பெரிய காரியத்தை உங்களுக்கு அறிவிக்க முடியும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். நான் சொல்லுகிற உங்க பிள்ளைகளுக்கு அறிவிப்பார், உங்க பேர பிள்ளைகளுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய தேவை இந்த உலகத்துக்கு இருக்கிறது. இன்னும் நிறைய தேவை இந்த உலகத்திற்கு தேவையா இருக்கிறது. அந்த தேவையை கர்த்தர் உன்னை கொண்டு பூர்த்தி செய்ய அவர் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசையாய் தேவனோடு பேசும். கர்த்தர் நல்லவர். யோனா ஒரு வார்த்தையை சொல்லி, யோனா தீர்க்கதரிசி, கர்த்தர் நல்லவர். அதுல 2ஆம் அதிகாரம், Thank you Lord, hallelujah. அதுல 8வது வசனத்தை வாசிப்போம். பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் இந்த உலகம் எதற்கு அடிமையாய் இருக்கிறது அப்படி பார்த்தா, செல்போனுக்கும், டிவிக்கும், இன்டர்நெட்டுக்கும் ஃபுல்லா அடிமை. ஒரு மனுஷன் எதற்கு அதிகமா நேரத்தை செலவழிக்கிறான் அப்படின்னா, நாடகத்திற்கும் சினிமாவுக்கும். யூடியூப்ல போய் பார்த்தாக்கி சாதாரணமா கர்த்தருடைய செய்திக்கு போகிற வியூஸை காட்டிலும் பல மில்லியன் சினிமாக்கு போகுது, ஆடல் பாடலுக்கு போகுது. அவ்வளவு பேர் பார்க்கிறாங்க, அத்தனை முறை பார்க்கிறாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னா பொய்யான மாயை. அல்லேலூயா. உண்மை கிடையாது எதுவுமே. கதை, டூப்பு, எல்லாமே டூப்பு போட்டுதான் எடுக்கிறது. எல்லாமே பொய் தான். ஆனா அதுல நம்முடைய இருதயம் நாம செலுத்துகிறது அவ்வளோ. ஏதோ ஒரு பொய்யான மாயையை நாம பற்றி கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க. பொய்யான மாயைக்கு நான் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறேன், எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தன்னுடைய வாழ்நாள்ல நிறைய செலவழிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் என்னை இரட்சித்தார் அப்படின்ட்டு. நான் நினைச்சேன், இதுல என்ன பெரிய விசேஷம், என்னையும் தான் ரட்சித்தார் அப்படின்னு. அடுத்தல சொல்லிச்சு பாருங்க, எதுல இருந்து ரட்சித்தார் தெரியுமா? சினிமா பார்க்கறதுல இருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார் அப்படின்ச்சு. அப்பவும் எனக்கு அது பெருசா தோணல, இதுல என்ன விசேஷம் அப்படின்ட்டு. அடுத்தல சொல்லிச்சு, இந்த இடத்துல இருக்கிற யாரும் என்னை போல சினிமா பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். அது சொல்லிச்சு, காலையிலே அவசர அவசரமா என் வீட்டுக்காரரு ரயில்வேல இன்ஜினியரா இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு அவசர அவசரமா எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்காரர் வெளியே போறதுக்குள்ளாக நான் வெளியே போயிடுவேன். எங்க போயிடுவாங்க? சினிமா பார்க்க. தியேட்டர்ல போய் பார்த்தாதான் எனக்கு திருப்தி வரும். 1 2 கடைசி ஷோ முடிக்கிறது வரைக்கும் ஒவ்வொரு தியேட்டரா போவேன். அவ்வளோ பைத்தியமா, அவ்வளோ வெறியா. இன்றைக்கும் அந்த பொல்லாத ஆவி சிலரை அடிமைப்படுத்தி தான் வைத்திருக்கிறது. அன்னைக்கு தியேட்டர்ல போய் பார்த்தாங்க, இன்னைக்கு வீட்டில ஏர்ந்து பார்க்கறாங்க. பல சினிமாவை மாத்தி மாத்தி பார்ப்பேன். கர்த்தர் என்னை அதில் இருந்து ரட்சித்தார். நான் விடணும்னு நினைப்பேன், என்னால முடியாது. கர்த்தர் என்னை ரட்சித்தார். பொய்யான மாயையில என் இருதயம் அதை பற்றி கொண்டிருந்தது. என்னை ரட்சித்தார். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்.
நான் சொல்லுகிற கிருபை மேலானது. கிருபைதான் மேலானது. தேவன் தருகிற கிருபை மேலானது. கர்த்தர் உங்களுக்கு தருகிற கிருபை மேலானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஒரே ஒரு கிருபை தாவீதுக்கு கொடுத்தார். கோலியாத்தை வீழ்த்தினார். கிருபையை கொடுத்தார். போகிற இடங்களில் எல்லாம் ஞானமாய் நடந்து கொண்டார். கிருபையை கொடுத்தார். ராஜாவுக்கு தப்பினான். கிருபையை கொடுத்தார். போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்னும் கிருபையை பெற்றான். இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். கிருபை ஒரு நாள் வேஸ்ட் கிடையாது. கிருபை உங்களை உயர்த்தும். கிருபைக்கு நாம என்ன செய்யணும்? பொய்யானவைகளை பற்றி கொண்டிருக்க கூடாது. வாலிப பிள்ளைகள் பொய்யானவைகளை பற்றி கொள்ளுகிறார்கள். செல்போன் மோகம், சினிமா மோகம், நாடக மோகம், காமெடி மோகம், காதல் மோகம், இதெல்லாம் அநேகருக்குள்ளா இருக்கிறது. இதெல்லாம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற கிருபை மேலானது. எத்தனை பேர் அதை ரசிக்கிறீர்கள்? எனக்காக தேவன் வைத்திருக்கிற கிருபை மேலானது. கிருபை குறித்து சங்கீதக்காரன் அதிகமாய் சொல்லியிருப்பார். அவருக்கு தான் தெரியும் தனக்கு கிடைச்ச கிருபை எவ்வளவு பெருசுன்னு. சிலருக்கு தூக்கம், சிலருக்கு ஓய்வாய் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், தூங்குறது ரொம்ப பிடிக்கும். தூக்கத்தை விரும்பினால் தரித்திரமாவா என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கண் விழித்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூங்கிட்டே இருக்காதுங்க. ஜெபத்துல தூக்கம், வீட்டுல தூக்கம், பிரயாணத்துல தூக்கம், அதிகமான தூக்கம். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற கிருபையை நீங்க இழந்து போவீர்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதை பற்றி கொள்ளாதிருங்க. உலகத்துல நிறைய காரியம் இப்படி எல்லாம் இருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. ஜெபம் மேலானது, அபிஷேகம் மேலானது, தேவன் மேலானவர். அவரை எவ்வளவு நேசிக்க முடியுமோ, விரும்ப முடியுமோ, கற்றுக்கொள்ள முடியுமோ, அவரோடு பேச முடியுமோ, அவரோடு நேரத்தை செலவழிக்க முடியுமோ, இதெல்லாம் ஒரு நாளும் வேஸ்ட் ஆகவே போகாது. நல்லது. ஹல்லேலூயா. இதை நீங்க ரொம்ப விரும்புங்க. கர்த்தர் நல்லவர். வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில மனிதர்கள் ஆச்சரியப்படத்தக்கதா இருந்திருக்கிறார்கள். ஆண்டவர் எரேமியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ சிறைச்சாலையில இருக்கிறாய், ஆனாலும் என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த யோனா தீர்க்கதரிசியை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இதே 2ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசித்தார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் நீரின் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. அங்கே எரேமியா சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, சூழ்நிலையை பார்க்காத. இங்க யோனா தீர்க்கதரிசியை நாம பார்த்தா அவன் ஏற்கனவே கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இந்த யோனா தீர்க்கதரிசி இருந்த இந்த நிலைமையும் எரேமியா தீர்க்கதரிசி இருந்த அந்த நிலைமையும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எது பெட்டர், எது பரவாயில்லன்னு சொல்லுவீங்க? இவன் இருந்த சூழ்நிலைக்கு அவன் இருந்த சூழ்நிலை பரவாயில்லன்னு யார சொல்லுவீங்க? யோனாவை சொல்லுவீங்களா, எரேமியாவை சொல்லுவீங்களா? எரேமியாவை சொல்லுவோம், அப்படித்தானே? நானும் அவனை தான் சொல்லுவேன். இவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா மீனின் வயிற்றுல இருக்கிறான். எரேமியா சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறான். சேதாரம் கம்மி, இவனுக்கு சேதாரம் அதிகம். அங்கே ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. இங்கே சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் அவனை சந்திக்கவே இல்லை. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். இவனுக்கு தெரியும், என்னை இந்த இடத்துல இருந்து ரட்சிக்க
ஒரே ஒரு தேவனால மாத்திரமே சாத்தியம் என்று. ஆகவே ஏற்கனவே ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. ஆண்டவரே, மீனின் வயிற்றில் இருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. வேற எதையும் ட்ரை பண்ணல. வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா, இந்த மீனுக்குள்ள இருந்து வெளியே தப்ப முடியுமா, வேற எதையாகிலும் ரூட்டு, உன்னையும் தெரிந்து கொள்ளல. பொய்யான மாயை பற்றி கொள்ளவே இல்லை. மெய்யான விடுதலை தருகிற தேவனை பற்றி கொண்டா. உன் ஜெயத்திற்கு, உன் வெற்றிக்கு, விடுதலைக்கு யாரை பற்றி கொள்ளுகிறாய்? நிறைய பேர் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறதில்லை. ஆனா தேவன் எந்த சூழ்நிலைகளையும் கடந்து வந்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலையும் கடந்து வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், உதவி செய்வார். ஆண்டவருக்கு மகிமை. இந்த மீனின் வயிற்றில இருக்கும்போது கூட ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார் என்று யாரும் பிரசங்கிக்கல. ஆனா யோனாவுக்கு புரிகிறது, என் தேவன் வல்லவராயிருக்கிறார். நான் இருக்கிறது மீனின் வயிற்றுக்குள்ளாக. வெளியே வரக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் இல்லை. நான் சொல்லுகிறேன், எந்த நீங்க விரும்புகிறபடி வாழ்க்கையில நடக்க எந்த சாத்தியக்கூறுமே இல்லாவிட்டாலும் அசாத்தியங்களை சாத்தியப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிற தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சாத்தியப்படுத்தணும் அப்படின்னா அவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். பொய்யான மாயை பற்றி கொள்ளாதிருங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்பிக்கை அற்று போகவே கூடாது. இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற வார்த்தை ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம சிந்தையில கூட வரக்கூடாது. இனி என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற சிந்தையில கூட அந்த வார்த்தை வரக்கூடாது. முடிந்ததுல இருந்து ஒரு அழகான ஆரம்பத்தை கொடுக்க இயேசுவால முடியும். அவர் செய்வார், அவர் செய்வார். செய்ய வல்லமை உள்ள தெய்வம். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். எந்த வழியும் இல்லை, தப்பி பிழைக்க எந்த வழியுமே இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க, எல்லாருடைய வயிற்றுக்குள்ளாகவும் ஆகாரம் போயின பிறகு ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுமா? அல்லேலூயா. ஆமா, அந்த ஆசிட் பயங்கர பவர்ஃபுல்லானது. அதான் பாருங்க, எலும்பெல்லாம் கடிச்சு விழுங்குறோம், சமைச்சிருது இல்ல, எல்லாம் அந்த ஆசிட்டுக்கு வேலை. நம்ம வயிற்றுக்குள்ளேயே தேவையான அளவுக்கு ஆசிட் சுரக்குது. மீனுக்கு எவ்வளவு சுரக்கும்? யோனாவை முழுசா விழுங்கி இருக்கு. நாமளாகில ஆகாரத்தை என்ன சாப்பிட்டாலும், அல்வாவே இருந்தாலும் அப்படியே விழுங்குறது இல்லை, அதையும் கொஞ்ச நேரம் சமைக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய சரீரத்தை மீன் அப்படியே விழுங்கி இருக்கு. அதுக்கு ஆசிட் பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. உள்ள போன உடனே ஆசிட்ல கருகி இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அறிவு அப்படிதான். உள்ள போன உடனே மீனின் வயிற்றுக்குள்ளாக ஒண்ணு சுகமா இருக்காது, அங்க ஆசிட் இருக்கும். கர்த்தருடைய கரம் அவனை தாங்கிற்று. அல்லேலூயா. அவனை ஜீரணமாக்க, அந்த மீன் சாப்பிடுகிற எல்லா ஆகாரத்தையும் ஜீரணமாக்க அங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆசிட் சுரப்பி இருக்கும். அதுலயும் இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டான். என்ன நிலையில இருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிற இந்த யோனாவை விட உங்க நிலைமை மோசம் இல்லை, உங்க சூழ்நிலை மோசம் இல்லை, உங்க நாட்கள் மோசம் இல்லை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. யோனா தீர்க்கதரிசியை காட்டிலும் நீங்களும் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார். அதான் உண்மை, உண்மை, உண்மை. ஆண்டவர் உங்களை என்னை ரொம்ப நேசிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பார்க்கிறார். பொய்யான மாயை நீ பற்றியே கொள்ளக்கூடாது. யாரும் அதை செய்யாதிருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. நீங்க கவனித்தீர்களானால் இன்னைக்கு நிறைய பேர் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறார்கள். நமக்கு எவ்வளவு பெரிய கண்மலையான தேவன் இருக்கிறார் என்கிறதையே அநேக நேரத்துல மறக்கிறார்கள். நமக்கு ஒரு மிகப்பெரிய இரட்சகர் இருக்கிறார்.
அவருடைய ரட்சிக்கிற கரம் எந்த இடத்திலையும் நமக்காக வரும். மீனின் வயிற்றுல வரும், சிறைச்சாலையில வரும், 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி சோலைக்குள்ளாய் வரும், செங்கடல் நடுவில வரும், யோர்தானில வந்து உதவி செய்யும். அவர் எந்த இடத்திலையும் உங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தெய்வம். நாம மட்டும் பொய்யான மாயை பற்றி கொள்ளவே கூடாது. நமக்கு நல்ல சத்தியம் இருக்கிறது, நல்ல வசனம் இருக்கிறது. வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் ஒண்ணு சொல்லும், இவ்வளோ நெருக்கப்படுற, வேற எதையாகிலும் ட்ரை பண்ணு. உலகத்துல சொல்லுவாங்க, நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, வேற எதையாகிலும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன வழியை தேடுறீங்களோ அந்த வழிய உலகத்தில் அல்ல, இயேசுட்ட இல்லாத வழியா உலகத்தில் இருக்கு. உலகத்திற்கே வழியானவர் இயேசுவனோடு கூட இருக்கிறார். ஆகவே இயேசுவை தேடுங்க. எல்லாவற்றிற்கும் பரிகாரம், எல்லாவற்றிற்கும் வழியாய் அவர் மாறுகிறார். நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறார்கள். நீங்க கவனித்தீர்களானால் சிலர் மேல ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருந்தார். எடுத்து வாசிக்கலாம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் பின்தொடர்ந்து சோர போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தின் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில சிறையிருப்பு வந்தாலும் சரி, பயங்கர ஆபத்து என்கிற குழிக்குள்ள கடந்தாலும் சரி, பொய்யான மாயை நாம் பற்றி கொள்ளவே கூடாது. அதுல நாம உறுதியா இருக்கணும். நிறைய பேர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். வேதத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனையாயிருந்தால் அதை பற்றி கொள்ளுங்க, அதுல ஜீவன் உண்டு. வேதத்திற்கு புறம்பாய் வரக்கூடிய ஆலோசனையாயிருந்தால் அதை பற்றி கொள்ளாதிருங்க, அதுல ஜீவன் இல்லை, அதுல ரட்சிப்பு இல்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள். அன்னைக்கு கிளி ஜோசியம், கைரேக ஜோசியம், வேற என்னது, இப்பெல்லாம் லேட்டஸ்டா வந்துருக்கு, செல்போன்ல ஆப் டவுன்லோட் பண்ணா ஆமா அதுவே சொல்லிடும். அந்த மாதிரி எல்லாம் எதிர்காலத்தை கணிக்கிற நிறைய வாய்ப்புகள், வழிகள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எல்லாமே நடக்க போகிறதை சொல்லும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது எப்படி இருக்கும்னா, நடக்காததை, நடக்க சாத்தியமே இல்லாததை நடக்கும் என்று சொல்லி நடத்தி காட்டுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற மெய்யான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மத்த எல்லாமே கைரேக ஜோசியம், கிளி ஜோசியம், ஜாதகம். நான் ரொம்ப நாளா ஞாபகத்துக்கு இருக்கட்டுமே என் ஜாதகத்தை வச்சிருந்தேன் பீரோல. எங்க அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுனது, அதுல நாள் நட்சத்திரம் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் என் மனைவி கையில கிடைச்சது, பார்த்தா செல்வகுமார் ஜாதகம் அப்படின்னு இருந்து, இவருக்கு எதுக்கு இந்த ஜாதகம் எல்லாம் அப்படி தூக்கி என்கிட்ட சொல்லாமலே எரிச்சிட்டா. ஒரு நாள் நான் திடீர்னு தேடினேன், இங்க ஒரு புக்கு வச்ச ஞாபகம் இருக்கு, அந்த புக்கை நம்ம ஜாதகம்லாம் இங்க போச்சு அப்படின்னு தேடுறேன். பீரோ முழுக்க தேடியாச்சு, ஜாதகம் பார்க்கக்காக தேடல, சும்மா ஒரு ஞாபகத்துக்காக இருந்துச்சு. காணையில மனைவிட்ட கேட்டேன், எங்க வேற பீரோல மாத்தி வச்சு அப்படின்னா, அது என்னைக்கே எரிச்சாச்சு அப்படின்னு. யார்கிட்ட கேட்டு எரிச்சா? அது உங்களுக்கு என்னத்துக்கு சொல்லுங்க, உண்மையில தேவையில்லைதான். அப்படி எதான் இருந்தா மனைவியாகிய நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பெட்ரோலை ஊத்தி எரிங்க, உங்களுக்கு கிருபை கூடும்.
ஹல்லேலூயா. சும்மா வீட்டுல இருந்தாலும் சரி, ஞாபகத்துக்கு வீட்டுல இருந்தாலும் சரி, அதை நம்ம பார்க்கையா போறோம் அப்படின்னு வச்சிருந்தாலும் சரி, சும்மாவும் நமக்கு தேவையில்லை, ஞாபகத்துக்கும் நமக்கு தேவையில்லை. வேத வசனம் மட்டும் நமக்கு போதும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவருக்கு அது பிடிக்காது. கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நாமும் வெறுக்கணும். கர்த்தர் எதெல்லாம் விரும்புகிறாரோ நாம ரொம்ப விரும்பணும். அவ்வளவு செய்தாலே வாழ்க்கையில பிழைச்சிரும். சொல்லும்போது நல்லா இருக்கும். சில கிறிஸ்தவ வீடுகளில் ராப்பாட்டாளி வருகிறான், காணிக்க கொடுத்து கேட்கிறாங்க, அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், என்ன ஆசை. அவன் சொல்லுகிறத கேட்கறதுல நமக்கு ஆசை வருது. ஆண்டவர் சொல்லுகிறத கேட்கறதுல நமக்கு ஆசை வரல. அதான் எரேமியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எரேமியாவே சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கிறாப்பா, ஆனா என்னை நோக்கி கூப்பிடு, நான் அதை விரும்புறேன். பொய்யான மாயை பற்றி கொள்ளாதே, பொய்யான மாயை பற்றி கொள்ளாதே. நீ சோகமா இருக்கியா, கண்ணீர் வடிக்கிறீங்களா, குழப்பத்துல இருக்கிறீங்களா, அந்த இடத்துல நீங்க என்ன செய்ய வேண்டுமே, பொய்யான மாயான காரியத்தை பற்றி கொள்ளாதுங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கிருபை பெருகும், கிருபை பெருகும். அதுதான் நமக்கு தேவை. சொல்ல நேரம் இல்லை, எழுதி கொள்ளுங்க. 1 சாமுவேல் 28:6-7 வசனத்தை நீங்க வாசித்தால், அஞ்சனம் பார்க்கிறவர்கள் தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி சவுல் ராஜா துரத்தி விட்டான். சவுல் கர்த்தரிடத்தில் போதும், துரத்தி விட்டான். அதுக்கு பிறகு ஒரு காலம் வருது, கர்த்தர் அவனோடு பேச விரும்பல. நான் சொல்லுகிற, என்னைக்குமே கர்த்தர் பேசாமலே இருக்க மாட்டார். அவர் பேசுவார். அவர் கிருபை உள்ள தேவன். அவர் உங்களோடு எவ்வளவு பேச ஆசையா இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு எப்படி தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப தெரியும். உங்களோடும் என்னோடும் பேச ஒரு தேவன் துடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோடு பேச, என்னோடு பேச. கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் பேசல காத்திரு. என்னைக்குமே கர்த்தர் செயல்படல, கர்த்தருடைய அதிசயம் வெளிப்படல அப்படின்னா காத்திருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ரகசியமே அதுதான். மேகம் புறப்பட்டா நீனும் புறப்படணும், மேகம் புறப்படலையா அங்கே இருந்துடணும். அது எத்தனை மாசம் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சமூகத்திற்காய் காத்திருப்பார்கள். கர்த்தருக்காய் காத்திருந்தா புது பலன் வெளிப்படும். நீங்க கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற காலங்கள் வரும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறது வேஸ்ட் அல்ல, நஷ்டம் அல்ல, அது மிகப்பெரிய பாக்கியம். இவன் ஷார்ட்கட்டா போக ஆசைப்பட்ட எங்கேயாகிலும் போய் கேட்டுருமா? அவசியமே இல்லை. ஏசு ரட்சகர் இருக்கிறார், அவர் போதுமானவர். க்ளோரி, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் உங்க பரிகாரம் ஏசு மட்டுமே. உங்க எதிர்காலம் ஏசு மட்டுமே. வேற எங்கேயும் போய் நிக்காதுங்க, சாபத்துல முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரோடு கூட நாம பேசுவோம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ராஜாவை நோக்கி பாருங்க, இரட்சகரை நோக்கி பாருங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறதை நிறுத்துங்க, அது வேண்டாம். கர்த்தரதில் பிரியப்படுகிறவரே அல்ல, கர்த்தரதை வெறுக்கிறார். சவுல் ராஜா தேடி போனான், அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான், நடக்கிறதை சொன்னான். ஆனா கர்த்தரை தேடி போயிருந்தார். நடக்காததை நடக்கும் என்று சொல்லி நடத்தி காட்டுகிறார், நடத்தி காட்டியிருப்பார்.
பொய்யான மாயை நீ சிக்கி தவிக்காதே. பிரசங்கி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை என்று. ஒண்ணு மட்டும்தான் மெய், இயேசு மட்டுமே மெய். Glory, hallelujah. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? மாயை, எல்லா மாயை. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறாய் நீ, அதிலிருந்து நீ வெளியே வா. பொய்யான மாயை நீ பற்றி கொள்ளாதே, வெளியே வா அதிலிருந்து. Glory, hallelujah. மந்திரவாத வேண்டாம், ஜாதகம் வேண்டாம், குறி சொல்லுகிறது வேண்டாம், குறி கேட்கிறது வேண்டாம், உலக இச்சை வேண்டாம், காதல் வேண்டாம், டிவி வேண்டாம், சினிமா வேண்டாம், நாடகம் வேண்டாம், ஆபாச காட்சிகளுக்கு தேவையில்லாத நேரத்தை செலவழித்து கிருபையை போக்கடிக்காதே, அபிஷேகத்தை இழந்து போகாதே. ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற கிருபை மேலானது, அபிஷேகம் ரொம்ப மேலானது. இதெல்லாம் உன்னை உயர்த்தி கொண்டே போகும். பொய்யான மாயை மட்டும் பின்பற்றாதே, பற்றி கொள்ளாதே. Glory, hallelujah. அன்புள்ள தகப்பனே, நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரும் இந்த இடத்துல இந்த வெறுமையா போகக்கூடாது. நன்மை உண்டாக நினைத்தருளும், கிருபை உண்டாக நினைத்தருளும், சம்பூர்ணம் உண்டாக நினைத்தருளும், பரிபூர்ணம் உண்டாக நினைத்தருளும். மன நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியம் பெருகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.